ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப்லைனில் எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதை பற்றி ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைலே வாங்கினீங்கனாலும் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் கடைங்களில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் அதே ப்ராடக்ட் ஆஃப்லைனில் வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் எதுவும் மாற்ற முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அது ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இவங்கக்கிட்ட ஒர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பார்ட் டைம் ஜாப் கேட்டகரி சேர்ந்த கம்பெனி தான் இது. இந்த ஒர்க்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர் மந்த்து 8,000 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஒர்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா என்னோடய கான்டாக்ட் லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஒரு கடைக்கு ஒரு மொபைல் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொபைல் ஷாப்பில் போயிட்டு மொபைல் ஷாப்பில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் இருக்குன்னா மொபைல் 2 விதமாக இருக்கும். ஆன்லைன் மாடல், ஆஃப்லைன் மாடல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் சூஸ் பண்ணிங்கன்னா அது ஆன்லைன் மாடலாம் ஆஃப்லைன் மாடலான்னு கேட்டுட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃப்லைன் மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா கம்பெனிகளை பொறுத்தவரை கடைக்காரன்ட்ட கொடுத்தாவே அவனே வந்து வாங்கிட்டு போய் சரி பண்ணி எந்த ப்ராப்ளமும் சரி பண்ணி கொடுத்துருவான். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைன் ப்ராடக்டை கடையில் வாங்கிட்டிங்கன்னா, அதாவது தப்பாக சொல்லிட்டேன், ஆன்லைனில் விற்கக்கூடிய ப்ராடக்டை ஆஃப்லைனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போது வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் தான் போகணும். கடைக்காரன்ட்ட கேட்டால் எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டான். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் விற்கிற பொருள் வந்து ஆஃப்லைனில் விற்றாங்களா அது ஆன்லைனில் விற்கிற மாதிரியே தான். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் ஆஃப்லைன்லேயும் வாங்குவீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போவீங்க. அங்கங்கே அது எதுன்னு பஞ்சாயத்தாகும். கம்முனு மொபைல் ஏதோ ஒன்று வாங்கினா தூக்கிட்டு வீட்டில் வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஆஃப்லைன் வாங்கிட்டால் எதுவும் ப்ராப்ளம் வராது. நம்ம ஆஃப்லைனில் வாங்கிட்டோம், கடைக்காரன்ட்ட எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஆஃப்லைனில் போய் அந்த ஆன்லைன் சீரீஸ் மாடலில் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான். கடைக்காரன் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அதே கடையில் ஆஃப்லைன் மாடல்ஸ்னு இருக்கும். அந்த மொபைல் வாங்கினீங்கன்னா வேணால் நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் கடைக்காரன்ட்ட நீங்கள் கேட்கலாம். அவன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பான். இதிலேருந்து என்ன தெளிவாக சொல்ல வரேன்னா, கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைன் ப்ராடக்டான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். கடைக்காரன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.